இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ஆவியினாலே ஆகும் என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம். ஆவியினாலே ஆகும். வாசியுங்கள். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கை தேவன் அவருடைய ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் நிறைவாய் கொடுக்கிறார். அவ்விதமாக அவருடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தப்படுத்தப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்கு அது நிறைவேறுவதை நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. எப்பொழுதும் நாம் பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை கொண்டு என்னிலே கிரியை செய்யும் ஐயா என்று நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்து முடிக்க வேண்டிய அந்த வேலைகளை, அந்த காரியங்களை நாம் செய்து முடிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு மனுஷனாலே செய்ய முடியாத காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக என் தேவன் செய்து முடிப்பதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட ஒரு பரிசுத்தவானை நாம் தியானிக்க போகிறோம். அந்த தாசனுடைய வாழ்க்கை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வந்து இறங்கின பின்பதாக அவருடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாற்றப்பட்டது, எவ்விதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக மாறினது என்ன பார்க்க போகிறோம். தாவீதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, இரக்கம் பாராட்டுவாராக. வாசியுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சாமுவேல் தாவீதை அபிஷேகித்தார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் தாவீதின் மேலே இறங்கின அந்த நிமிஷம் முதல் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசம் அது காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். நன்றாய் கவனிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறார். அதை விட பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்கிற நமக்கு அவர் அதிகமான கிருபைகளை கொடுத்து இன்னும் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய அந்த கிரியைகளை நாம் பெற்று அனுபவிக்க தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய ஜீவிதத்திலே எப்பொழுது நாம் தேவன் நோக்கி ஆவியானவரை பார்த்து, ஆண்டவரே என்னை இறங்கி வருவீராக, உம்முடைய சமூகம் என்னோடு இருக்கட்டும், நீ நடத்துவீராக, என்னை கரம் பிடித்து நடத்தும் ஐயா என்று ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜீவிதத்திலே இறங்குவாராக, கிரியை நடப்பிப்பாராக, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீதினுடைய வாழ்க்கையிலே தேவன் இறங்கி வந்த பின்பதாக பல வெற்றிகளை தாவீது பெற்றதை நாம் பார்க்கலாம். வெற்றி பெற்ற தாவீது என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக பல வெற்றிகளை அவன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த காரியத்தை ஒருபோது நாம் மறந்து போகவே கூடாது. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே பாருங்க, ஆவியானவர் வந்து இறங்கினார். அவன் அந்த வனாந்திரத்திலே ஆடுகள் மேய்ப்பதை அந்த காரியத்தில் இருந்து தேவன் அவனை உயர்த்தினதை பார்க்கலாம். உண்மையாகவே ஒரு மனுஷனோடு தேவ ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவனை ஒரு இடத்திலிருந்து அவர் உயர்த்தி தனக்கு சித்தமான இடத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த தாவீதின் வாழ்க்கை வனாந்தரத்திலே ஆடுகளோடு காணப்பட்டது. அதை மாற்றி தேவன் அவனை அரண்மனைக்கு கொண்டு சென்றார். இதுதான் ஆவியினாலே தேவன் செய்கிற காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த இடத்துல பாருங்கள், இந்த கோலியாத் என்ற பயங்கரமான ஒரு பெலிஸ்தியனை இந்த தாவீது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை
உருவானது. பாருங்க, அந்த பெலிஸ்தியனை வெற்றி கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்த தாவீதுக்கு உருவானது. தன்னுடைய சகோதரருக்கு அவர் தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு யுத்தம் நடக்க இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்துல பாருங்கள், அவனுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த பெலிஸ்தியன் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு ஓப்பன் சேலஞ்ச் அவன் செய்கிறதை நாம் பார்க்கலாம். அதை கேட்டு இந்த தாவீது பாருங்கள், இவருக்கு கோபம் முந்தி விடுகிறது, வைராக்கியம் முந்தி விடுகிறது. இந்த பெலிஸ்தியன் எப்படி நம்முடைய தேவனை அவன் நிந்திக்கலாம் என்று ஒரு பெரிய வைராக்கியம் வந்து விடுகிறது. அதன் பலன்தான் இந்த தாவீது வெற்றி பெற்றதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், உண்மையாகவே அந்த கோலியாத் என்பவன் அவன் மிகவும் உயரமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஒரு சாதாரண மனிதர்களை போல் அல்ல, ஒரு பெரிய தோற்றமுடையவனாக அந்த கோலியாத் காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், அந்த கோலியாத் அப்படி காணப்பட்ட போதும் கூட இந்த தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அந்த கோலியாத்தை வெல்லும்படியாக கர்த்தர் தாவீதுக்கு கிருபை செய்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த தாவீது அந்த வெற்றியை பெறுவதற்கு முன்பதாக இந்த தாவீதை அநேகர் உற்சாகப்படுத்தினார்களா என்று பார்க்கும் பொழுது யாரும் இந்த தாவீதை உற்சாகப்படுத்தவே இல்லை. நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எவ்வளவு பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வந்தாலும், நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எவ்வளவு பெரிய திட்டத்தோடு அவர்கள் வந்தாலும், நம்மோடு கூட தேவன் இருக்கிறபடினாலே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. வாசிங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பாருங்க, முதலாவது தாவீதை அதைரியப்படுத்துறது யார் தெரியுமா? சவுல். உங்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவனோடு கூட பிஸ்னஸ் பண்ண முடியாது, அவன் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஆள், பெரிய ஆள், அவனோடு கூட பண்ண முடியாது, அவனோடு கூட டீல் பண்ணாதீங்க, பல காரியங்களை கொண்டு உங்களை மக்கள் அதைரியப்படுத்தி இருக்கலாம் அன்பானவளை. ஒருவேளை நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தால் இந்த கோர்ஸை உங்களால் படிக்க முடியாது, ஐஐடி உங்களால் படிக்க முடியாது, எம்ஐடி உங்களால் படிக்க முடியாது, இவ்விதமான பல மனுஷனுடைய காரியங்களை மக்கள் உங்களுக்கு சொல்லி உங்களை அதைரியப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் தாவீதும் சிறிய பையன்தான், அது உண்மை, சின்ன பையன்தான். பாருங்க, அந்த கோலியாத் மாவீரன், அது மறுக்க முடியாத உண்மை. அந்த கோலியாத்தை எதிர்க்கிற சக்தி இந்த தாவீதினிடத்திலே இல்லை அன்பானவளே. ஆனால் இந்த தாவீது விசுவாசித்த காரியம் என்னவென்றால் தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தான். அந்த தேவனுடைய வல்லமையினாலே நான் இந்த பெலிஸ்தியனை, இந்த கோலியாத்தை நான் கொல்வேன் என்று அவன் விசுவாசித்தானே, அதுபோல பாருங்கள் தேவனுடைய வல்லமை அவனை பலப்படுத்தி. பிலிப்பியர் 4:13 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோமே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது என்று யாராவது அதைரியப்படுத்தி இருப்பார் என்றால் தேவன் இந்த வேளையிலே சொல்லுகிறார், தேவனுடைய வல்லமை உங்களை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த காரியங்களை, அந்த சவால்களை சந்திக்கும்படியாக அந்த தாவீது பெற்றது போல ஒரு வெற்றியை, அந்த வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத நிலையிலே அவர் வெற்றி பெற்றுக் கொண்டது போல தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் ஒரு பெரிய வெற்றியை அவர் நமக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த தாவீது
அவன் கோலியாத் இருப்பான், அந்த இடத்துல இருப்பான்னு தேடி எதிர்பார்த்து வரல. தாவீது தெரியுமா, இசைவே சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் அந்த இடத்துல வந்த உடனே எதிரி ஒருவன் இருக்கிறான், அவனோடு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு உண்டானது. பாருங்க, நாம் இறங்கியிருக்கிற காரியத்தில் இவ்வளவு சேலஞ்சஸ், இவ்வளவு போராட்டம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கல. இல்லை, ஒருவேளை இவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும் தெரிஞ்சிருந்தா நாம் இந்த வெஞ்சரில் இறங்கியிருக்கவே மாட்டோம். இல்லை, அப்படி தானே? ஆண்டவரே, பாதி கிணறை தாண்டிட்டேன், இன்னும் மீதியை தாண்டணும். ஆண்டவரே, என்ன பண்ணுறது, இப்போ விட்டுட்டும் போக முடியாது. ஆண்டவரே, என்ன பண்ணுறது, நீர் கூட இருந்து எப்படியாவது வெற்றி பெற கிருபை செய்வதாக என்ற நிலையிலே நாம் இந்த வேளையிலே வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவரே, தாவீதை போல சிறிய பையன்தான், எதிரியோ ஒரு பயங்கர பலசாலி. ஆண்டவரே, உம்முடைய பலனாலே அந்த காரியத்தை நான் சந்திக்க நீ கிருபை செய்வதாக, கர்த்தருடைய பலன் இறங்குவதாக. தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்ன தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்ற வசனத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவி எனக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது தேவனுடைய வல்லமை அதை கிரியை செய்கிற ஒன்றாக இருக்கிறது. தேவ வல்லமை தாவீதை பலப்படுத்தினது போல இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வல்லமை பலப்படுத்துவதாக. 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 39-40 வாசிங்க பார்க்கலாம். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தர் அண்டையிலே போனான். அந்த யுத்த வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது அதிலே அந்த கவசங்கள் எல்லாம் அதில் இருக்கும். பாருங்க, தாவீதுக்கு அதெல்லாம் போட்ட உடனே அது வெயிட்டே தாங்க முடியல. சவுல் சொல்றாரு, ஐயா, எனக்கு இதை போட்டு எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் திரும்ப கொடுத்துட்டு, பாருங்க, தேவன் மேலே உள்ள நம்பிக்கையினாலே அந்த யுத்தத்தை எதிர்கொள்கிறதை நாம் பார்க்கலாம். நமக்கு முன் இந்த காரியத்தை அல்லது நாம் செய்ய போகிற காரியத்தை செய்தவர்கள் அநேகம் விதங்களிலே அவர்கள் செய்திருக்கலாம். பாருங்கள், அந்த கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு அந்த யுத்த வஸ்திரங்களை தரித்து கொண்டு மக்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் தாவீது அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டது தேவனை நம்பியே அவன் வெற்றி பெற்றுக் கொண்டதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, நமக்கு கூட பலர் பல ஆலோசனைகளே சொல்லுவார்கள். என்ன ஆலோசனை தெரியுமா? இந்த காரியத்தை நீ செய்யும்போது இதை செய்துட்டு அதை செய்யணும், அது பண்ணிட்டு அதை பண்ணணும். ஆனால் அவர்களுடைய அப்பியாசம் அந்த காரியத்திலே இருக்கலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாக தேவனாக இருக்கிறபடினாலே, நம்முடைய ஆவியானவர் இருக்கிறபடினாலே, அவர் நம்மிலே பெரிய காரியங்களை அவர் இறங்கி வந்து செய்வாராக. ஆகவே இந்த உலகம் சொல்லுகிற விதத்திலே நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள போவது இல்லை. தேவனுடைய பலத்தினாலேயே பல வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பாருங்கள், அப்போ தேவனுடைய பலத்தினாலே நாம் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்கிறோமே, அதற்காக தேவன் பல விதங்களிலே அவர் நமக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்திருப்பார். இந்த காரியத்தை நம்மிலே அநேகர் இதுவரைக்கும் உணர்ந்திருக்க மாட்டோம்.
அந்த சந்தர்ப்பம் வரும்போது தெரியும், ஓஹோ இந்த காரியத்தை நான் சந்திப்பதற்காகத்தான் கர்த்தர் இவ்விதமான பயிற்சிகளை எனக்கு கொடுத்தார் என்று நமக்கு நன்றாக புரியும் அன்பானவளே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்த சிங்கங்களுக்காக ஸ்தோத்திரம். அது அசிங்கம் அல்ல, அது உங்களை பயிற்றுவித்த ஒரு காரியமாய் காணப்படுகிற சிங்கமாய் காணப்படுகிறது அன்பானவளே. அப்போ இந்த கரடி நிறைய கரடியை பார்த்து கொண்டு வாழ்க்கையில் ஆண்டவரே வரதெல்லாம் என்னை விழுங்கும்படியாக, என்னை தூக்கி சாப்பிடும்படியாக, நான் முடிஞ்சது நினைக்கும்படியாக வந்து கொண்டிருக்குது ஆண்டவரே. என் குடும்பத்தாரே அநேக கரடியாக காணப்படுறாங்க. அநேக சொல்லலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஒரு வெற்றிக்கென்று ஆயத்தப்படுத்துகிறான். நான் விசுவாசிக்கிறேன். என்ன தெரியுமா? வீட்டில் பார்க்கிறபடி அற்பமான பொருட்களை கொண்டு, அற்பமான ஆயுதத்தை கொண்டு தேவன் பெரிய வெற்றிகளை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 1:27-28 வசனங்களிலே வாசிக்கலாம். அற்பமான ஒரு ஆரம்பங்கள், ஒரு ஆயுதங்களை கொண்டு நமக்கு பெரிய காரியங்களை அவர் ஆயத்தமாய் அவர் வைத்திருக்கிறார். அற்பமான ஆயுதத்தை கொண்டு கிதியோனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்தார். கிதியோனுடைய வாழ்க்கையில் என்ன ஆயுதத்தை தேவன் பயன்படுத்தினார்? ஒரு பானை, அவ்வளவுதான். அதை பயன்படுத்தி தேவன் ஒரு பெரிய வெற்றியை அவர் தந்தார். பாருங்க, கிதியோனின் தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அன்பானவர்களே. அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த தேவன் பேரிலே உள்ள விசுவாசம் நம்மை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை அது தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவதாக 1 சாமுவேல் 18:7 வாசியுங்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். இந்த இடத்துல இந்த வனாந்தரத்தில் ஒரு பெரிய ஒரு கொயர் பாருங்க, அந்த பாடகர் குழு கொயர், அதுக்கு லீட் பண்ணுறதுக்கெல்லாம் தலைவிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அழகாக ஃபீமேல் வாய்ஸில் நல்லா பாடுறாங்க. அது எல்லாரும் கேட்குறாங்க. அந்த வெற்றி பெற்ற உடனே அவர்கள் ஆடி பாடினாங்க. அதில் என்ன வார்த்தையை சொல்லி பாடுறோம் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பாடணும். அந்த ஸ்திரீகள் பாடின பாட்டு பாருங்க, சவுலே கவுத்துருச்சு. நம்ம ஒரு சிலரை பாராட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாராட்டணும், சரியா? சரி, அப்போது இந்த குறிப்பில் பார்க்குறோம், தாவீது அவனை தேவன் உயர்த்தினார். பாருங்க, அவனை புகழ்ச்சி அடைந்த தாவீது என்று சொல்கிறேன். பாருங்க, தாவீது அவன் யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. எம்மா என்னை பற்றி பாட்டு பாடுங்கம்மா அப்படின்னு கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் செய்துருக்கிறான். இவங்க பாட்டுக்கு பாடி கடைசியில் அது என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு. பாருங்க, இவங்க மட்டும் அன்னைக்கு பாடலைன்னா அந்த லிஃப்ட் தாவீது கிடச்சிருக்காது. பாருங்க, அல்லது அவ்வளோ சீக்கிரம் அப்படி இல்லைன்னா அந்த சவுல் தாவீது பொருட்டாமல் யோசிச்சிருக்க மாட்டான். பாருங்க, அப்போது தேவன் ஒரு காலத்தில் உயர்த்திருப்பார், உண்மைதான். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அந்த லிஃப்ட் வரும்னா ஒரு புகழ்ச்சியை தேவன் அந்த தாவீதுக்கு உண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கிற அன்பானவளை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் முறைப்படி யார் அரசனாக வர வேண்டும் சவுலுக்கு பின்பதாக? யோனத்தான் தான் அரசனாக வந்திருக்க வேண்டும். அந்த யோனத்தானுக்கு ஒரு பொறாமையும் இந்த தாவீது மேலே வரவே இல்லை அன்பானவளே. மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படும் போது நமக்கு எப்படி இருக்கு? எனக்கு கிடைக்காதது அவனுக்கு மட்டும் கிடைச்சிச்சு. இந்த பொறாமையே இல்லாமல் நாம் காணப்பட வேண்டும். அது
மனுஷகத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தர்கிட்ட கிருபை கேட்கலாம். ஆண்டவரே, இந்த யோனத்தானை போல ஒரு பொறாமை இல்லாத யோனத்தானாக என்னை மாற்றுவீராக என்று நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. இப்போ இந்த தாவீதுடைய பகுதி எடுத்துக்கொள்ளலாமா? அந்த ஸ்திரீகள் பாடின உடனே மற்றவனை என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? அந்த இடத்துலயே மயங்கி கீழே கொண்டிருப்பான். ஐயோ, அப்படிப்பட்ட வெற்றியா, அப்படி வெற்றியா பெற்றுக்கொண்டேன். ஆனா இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா, இந்த புகழ்ச்சிகள் அது அவனுக்கு என்று தாவீது எடுத்துக்கொள்ளவே இல்லை. பாருங்க, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தேவனை நிந்தித்த அந்த மனுஷன் ஒளியணும்னு சொன்னானே தவிர அதே தான் சொல்லி கொண்டிருந்தான். கடைசி வரைக்கும் தான் சொல்லி கொண்டிருந்தான். இந்த பெண்கள் சொன்னதை அவன் ஒருபோதும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுக்கு புகழ்ச்சியை கொடுக்கிறவர் தேவன் தான், மனுஷன் அல்ல. தேவன் ஒரு மனிதனை உயர்த்தினார். புகழ்ச்சி தேவன் கட்டளையிட்டார். அந்த புகழ்ச்சி அது மாறாத ஒன்றாக அது காணப்படும் அன்பானவளே. ஆகவே இந்த தாவீதின் சோதனை நான் சொல்கிறேன், உண்மையிலே கோலியாத் அல்ல. என்ன தெரியுமா? தாவீதின் சோதனை புகழ்ச்சி தான். அநேகருடைய காரியத்தில் உண்மையாக வர்ற எதிர்ப்புகள் என்ன தெரியுமா? அது அவங்களுக்கு பொருட்டே கிடையாது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கார், வெற்றி பெற்று போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த புகழ்ச்சி வரும்போது அவங்க பாருங்க, அவங்க அநேகர் விழுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. கர்த்தனை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. பாருங்க, நீதிமொழிகள் 27:21 வாசிக்கும் பொழுது, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் என்னவாம்? புகழ்ச்சியே சோதனை. கர்த்தர் ஏதோ ஒன்றை திகுதர்சனமாக உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். யாரோ ஒருத்தர் வேலை இல்லாமல் உங்களை புகழ்ந்து உயர்த்த போகிறாங்க. அதை கேட்டுட்டு நாம் கவுந்து விடாமல் நாம் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். ஆனால் இந்த புகழ்ச்சியை தாவீது ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செலுத்தினான். ஆகவே தாவீது தேவனுடைய கருத்தில் பயன்பட்டான்னு பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்முடைய கருத்தை எடுத்து பயன்படுத்துவாராக. கடைசியாக வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை வாசிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்க வேண்டும். ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வுக்கு மேலே பதவி உயர்வு கிடைச்சிட்டு போயிருக்கணும். ஏன்னா அவ்வளவாக அவன் வெற்றியை பெற்றுக்கொண்டான். ஆனால் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பாருங்க, இப்போ தாவீது இவ்வளவு நாள் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, சவுலுக்கு மெய்காப்பாளனாக ஒரு பெரிய ஒரு பதவியில் இருந்தான். உடனே இந்த ஸ்திரீகள் பண்ண வேலையில் என்னாச்சு? சவுலுக்கு ஒரு பொறாமை தீ வந்து பாருங்க என்ன பண்ணிட்டான்? இவன் கூட இருந்தால் நம்மளை கவுத்துறாவனும் பயந்து போய் தன்னை விட்டு என்ன பண்ணானா? அப்புறப்படுத்தி, அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி, நீ 1000 பேருக்கு அதிபதியப்பா என்று சொல்லி அப்படி கொண்டு போயிட்டான். ஆனால் இந்த பதவி பெருசா இந்த பதவி பெருசான்னு பார்க்கும்போது, அந்த மெய்காப்பாளர் ராஜாவோடு இருக்க பதவி பெரிய பதவியில் இருந்து பாருங்க, டிமோஷன், ப்ரமோஷன் இல்லை, டிமோஷன் கிடைக்கிறது அந்த தாவீதுக்கு. என்ன தெரியுமா? பதவி இறக்கம் செய்யப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த தாவீதுடைய சூழ்நிலையிலே, அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவன் எந்த சூழ்நிலையில் வைத்திருந்தாலும் அதிலே உண்மையை நான் பார்க்கிறேன். மாணவர்களே, அந்த பதவியை அவர் வெறுக்கவில்லை. அந்த காரியத்திலும் அவர் உண்மையாக அவர் சென்று ஊழியம் செய்தார். பின்பதாக கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு தாவீதாக அவர் மாறினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு தாவீது. மனுஷன் நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ், நம்முடைய வேலையை பார்த்து
அவன் எங்கே இவன் எனக்கு மேலே வந்துடுவானோ அப்படின்னு பயந்து நம்மை பதவி இறக்கம் செய்யலாம். ஆனால் தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியாது. நாம் அரசனாக வந்தே தீருவோம், அந்த ஆளுகையிலே வந்து தீருவோம் என்று கர்த்தர் சொல்கிறார். பானவளை கர்த்தனை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தாவீதுடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படவில்லை. அதுதான் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். அன்பானவளே, நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகின்ற ஆண்டவரே, என் ஜீவியத்திலே நீர் என்னோடு இருந்திருப்பீர் என்றால் நான் அப்படி உயர்த்தப்பட்டிருப்பேனே. ஆனால் என் ஜீவியத்திலே எல்லாம் எதிராக நடக்கிறதே என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கருத்து சொல்கிறாரு, என்ன தெரியுமா? தாவீதோடு தேவன் இருந்தார். அவன் மேய்க்காப்பனாக இருந்த பொழுதும் இருந்தார். 1000 பேர் அதிபதியாக வரும்போது தேவன் இருந்தார். அப்போ ஏன் இந்த பதவி குறைப்பு என்று பார்க்கும் பொழுது, அந்த இறங்கின பதவி குறைந்த காரியம் ஒரு விழுகைக்கு அல்ல, ஒரு உயர்த்தப்படுகிற ஒரு காரியத்துக்காக தேவன் அதை அனுமதித்தார். மாணவனே, நீ வெளியே வா என்று கர்த்தர் இந்த சபலை விட்டு கர்த்தர் வேறு பிரித்து, அதுதான் நான் இந்த வழி சொல்கிறேன். ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஒரு இடத்திற்கு மாற்றுவார் என்றால் அது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அங்கு உங்களை கொண்டு போயிருக்கிறார். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து முன்பிருந்த இடத்தை விட தேவன் உயர்த்த வல்லமையுள்ளவராக காணப்படுகிறார். ஆண்டவரே, நீ எந்த சூழ்நிலையில் வைத்திருந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன் என்ற அந்த தாவீதின் தாழ்மை, அந்த குறைந்த நிலையிலும் இருந்த உண்மை, அந்த தாவீதின் தாழ்மை உயர்த்தினது. ஆண்டவரே, நான் மரண நிலையில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்முடைய தலைகளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களை முன்பாக நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்மை ஆஸ்வதிக்க தேவனாக இருக்கிறார். நம்ம எத்தனை சக்திகள் தாழ்மைப்படுத்த முயற்சித்தாலும், எத்தனை சக்திகள் நமக்கு எதிராக வந்தாலும் தேவன் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எத்தனை கிரிகள் வந்தாலும் சரி, தேவன் உங்களை உயர்த்த உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பது தாவீதை போல தாழ்மை, தாவீதை போல உண்மை. தேவன் நம்மை உயர்த்துவாராக. கர்த்தனை ஆசீர்வதிப்பாராக. இந்த சகரியா 4:6 இருக்கிற வசனம் வாக்குத்தத்தம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வசனத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி நிறைவேற கிருபை செய்வாராக. கர்த்தனை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, தாவீதை எல்லாரும் அதைரியப்படுத்தின சூழ்நிலையிலே ஆண்டவரே நீர் வெற்றியை தந்தீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த வெளிப்படையான உலகம் அறியும் வெற்றிக்கு அந்த தாவீதை நீர் பயிற்சி கொடுத்து ஆயத்தப்படுத்தினது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் நீ சில ட்ரைனிங் கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறேன் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறேன் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஒரு பெரிய புகழ்ச்சி கொடுக்க போகிறேன் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்மால் உயர்த்தப்படுகிற அனுபவத்திற்கு நாங்கள் பாத்திரராய் காணப்படுகிற செய்வீராக. அதுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பேதங்களை கீழே இறக்க முயற்சித்தாலும் ஐயா, ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. அந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையை காண கிருபை செய்வீராக, ஆஸ்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. பாஸ்டர் பி. ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் எஸ். விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் மேலும் 24 மணி நேரமும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். போதகரை நேரில் சந்தித்து ஜெபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 22642299.